ஏவி மெய்யப்ப செட்டியார் இவர் வந்து ஏவிஎம் நிறுவனத்தை தொடங்கியவர். காரைக்குடியில் ஏவிஎம் நிறுவனத்தை தொடங்கி ஆரம்ப காலத்தில் வேதாள உலகம் போன்ற படங்களை எல்லாம் இந்த காரைக்குடியில் தேவகோட்டை ரஸ்தா அப்படிங்கிற இடத்துல வந்து படங்கள்லாம் எடுத்து பின்பு கால வளர்ச்சியின் காரணமாக காரைக்குடியிலலாம் வந்து ஸ்டூடியோ நடத்த முடியாது அப்படிங்கிற காரணமாக சென்னைக்கு மாற்றம் செய்யப்பட்டது இந்த ஸ்டூடியோ. இந்த ஸ்டூடியோ சென்னைக்கு போன பிறகு எண்ணற்ற படங்களை வந்து ஏவிஎம் நிறுவனம் தயாரித்திருக்கிறது. களத்தூர் கண்ணம்மாவி வந்து இப்படி எண்ணற்ற பிளாக் அண்ட் ஒயிட், அதய கண்கள், அன்பேவா, இப்படி எண்ணற்ற பிளாக் அண்ட் ஒயிட் படங்கள், கலர் படங்கள், கேவா கலர் படங்கள், ஈஸ்ட்மேன் கலர் படங்கள்லாம் நிறையா தயாரிச்சிருக்கு. அதாவது ஏவி மெய்யப்ப செட்டியார் வந்து கரெக்டாக வந்து அதாவது ஒரு குடும்ப பெண் பட்ஜெட் போட்டு குடும்பத்தை நடத்துகிற மாதிரி கரெக்டாக ஒரு படத்தை எடுத்து என்ன செலவாகும் எப்படி ஆகுங்கிற தெளிவாக கணக்கு போட்டு சரியான முறையில் காய் நகர்த்தி அந்த படத்தை எடுப்பார். அதிகபட்சம் நஷ்டத்தை ஏற்படுத்தாதவர், தனது கம்பெனிக்கு நஷ்டத்தை ஏற்படுத்த மாட்டார். அந்த மாதிரி கரெக்டாக அவர் வந்து எல்லா படத்தையும் வந்து ஸ்கெட்ச் போட்டு எடுப்பார். சின்ன செலவாக இருந்தாலும் கரெக்டாக எழுதி வச்சு அந்த படத்தை வந்து எடுப்பார். மிகப்பெரிய பட்ஜெட் படங்கள்லாம் எடுத்தாலும் அதுக்குரிய கரெக்டாக அது என்ன பட்ஜெட் ஆகும் எப்படி ஆகுங்கிற கரெக்டாக கேட்டு அவர் செய்யக்கூடியவர். அவருக்கு வந்து அவரது புதல்வர்கள் வந்து பயந்தாங்க. அவருக்கு பயந்து கரெக்டாகவும் இருப்பாங்க. அவங்க புதல்வர்கள் ஏவிஎம் சரவணன் உட்பட அவரது புதல்வர்களும் வந்து கரெக்டாக நடந்துக்கிட்டாங்க. அவங்க அப்பாட்ட வந்து தொழிலையும் நல்லா கற்றுக்கிட்டாங்க. அவங்க அப்பாவான ஏவி மெய்யப்ப செட்டியார் வந்து கடந்த 1979ஆம் ஆண்டு வந்து காலமாயிட்டார். காலமான உடனே வந்து அதுவரை எண்ணற்ற பிளாக் அண்ட் ஒயிட் படங்களை அவர் எடுத்திருக்காரு. நல்ல ஹிட் படங்களை கொடுத்துருக்காரு. காலமான பின்னாடி கம்பெனியை வந்து ஏவிஎம் சரவணன் அவங்க சகோதரர்கள் கையில் வருது. அவங்க கையில் வந்த பின்னாடி எடுத்த முதல் படம் என்ன படம் பார்த்திங்கன்னா, ரஜினிகாந்த் நடித்த முரட்டுக்காலை திரைப்படம். இந்த படம் 1980ஆம் ஆண்டு வெளிவருகிறது. இந்த திரைப்படம் ஒரு சிறப்பான திரைப்படம். ரஜினிகாந்துக்கு ஒரு பெரிய மாஸ் படம் அப்படின்னு சொல்லலாம் அந்த படத்தை. ரஜினிகாந்துக்கு சூப்பர் ஸ்டாருங்கிற பட்டம் வந்து அதுக்கு முன்னாடியே பைரவிங்கிற படத்தில் போட்டாங்க. அந்த மாதிரிலாம் சொன்னாலும் அதாவது உண்மையான பெரிய அளவில் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற தகுதி வந்து இந்த படத்தில் ரஜினிக்கு வந்தது அப்படின்னு சொல்லலாம். பில்லா போன்ற படங்கள் ரஜினிகாந்த் சூப்பராக நடிச்சிருப்பார். ரொம்ப ஃபைட் சீக்வன்ஸ்லாம் நல்லாயிருக்கும். இருந்தாலும் மாஸ் ஆக்ஷன் படம்னா அந்த முரட்டுக்காலை திரைப்படத்தை தான் சொல்லலாம். ஆக்ஷன் படத்துக்குனே ஒரு ஸ்பெஷலாகவே எடுத்தது இந்த படம். கிளைமாக்ஸ் ஃபைட்டு வந்து ட்ரெயின் சண்டை வந்து தென்காசி பக்கத்தில் புனலூர் பகுதிகளில் எடுத்தது. அது மாதிரி காரைக்குடி பக்கத்தில் பாகனேரி இந்த பகுதிகளில் அந்த படம் எடுக்கப்பட்டது. இந்த படம் மிகப்பெரிய ஹிட் கொடுத்தது இந்த முரட்டுக்காலை திரைப்படம். ஏவி மெய்யப்ப செட்டியார் இறந்த பின்பு முதலாக படம் தயாரித்து அந்த படமும் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. இதற்கு வந்து அவங்க சரியான திட்டமிடல், அவங்க தந்தையிடம் கற்ற சரியான திட்டமிடலை இவங்களும் சரியாக பண்ணி முதல் படத்தையே இவங்க கைக்கு கம்பெனி வந்த பின்னாடியே முதல் படத்தையே மிகப்பெரிய அளவில் ஹிட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா பார்த்துக்குங்க இவங்களோட திறமையை.